ஆர்சிபி இன்னைக்கு பஞ்சாபை வீழ்த்தி ஃபைனலுக்கு போவாங்களா இல்ல வழக்கம் போல கோட்டை விட்டுருவாங்களா? இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் மேட்ச் சண்டிகார்ல நடக்க போகுதுங்க. இது ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட்ல தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், ஆர்சிபி தேர மாட்டாங்க, கண்டிப்பா மண்ணை கவிடுவாங்கன்னு சொல்லி. ஆனா இந்த மேட்ச் எங்க நடக்குது? சண்டிகார்ல நடக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் சீசன்ல அவே கிரவுண்ட்ல தாங்க மாஸ் காட்டியிருக்காங்க. 7 மேட்சுக்கு 7 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. அதனால இது வரைக்கும் அவே கிரவுண்ட்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு கொடுத்தா போதும், ஆர்சிபி ஈஸியா மேட்சை வின் பண்ணிடுவாங்க. இதை சொன்னோடனே ஒரு சில பேர் நினைக்கலாம், எப்பா இது ஆர்சிபிக்கு அவே கிரவுண்டு, ஆனா பஞ்சாபுக்கு இது ஹோம் கிரவுண்ட்ல அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணிட்டா அப்ப அவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இதே பஞ்சாப் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபி கிட்ட இதுக்கு முன்னாடி மண்ணை கவியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சண்டிகார்ல நடந்த ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் மேட்ச்ல ஆர்சிபி பஞ்சாப்பை ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. அதனால அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஆர்சிபி திரும்பி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது கஷ்டப்பட்டு 200 ரன்னுக்கு மேலே எடுத்துடணும். 200 ரன்னுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஸ்கோரை வச்சு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஒருவேளை பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபி சும்மா விடக்கூடாதுங்க. எப்படியாவது பஞ்சாபோட டாப் ஆர்டரை வேகமாக காலி பண்ணணும். பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன், ஜோஸ் இங்கிலீஷ் இவங்க 3 பேரோட விக்கெட்டை அடுத்தடுத்து எடுக்கணுங்க. அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் பஞ்சாபோட ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாகும். அதை விட்டுட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்கள அடிக்க விட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க பாட்டுக்கு தாறுமாறாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல எந்த தப்பும் பண்ணாம பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுங்க. அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு மேட்சை வின் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஆனா உண்மையிலே இன்னைக்கு விளையாடுற ஆர்சிபியும் சரி பஞ்சாபும் சரி 2 டீமுமே பாவம் தாங்க. ஏன்னா இந்த 2 டீமுமே ஒரு தடவை கூட கப் அடிச்சது இல்லை. பஞ்சாப் 2014 இருந்து இது வரைக்கும் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனதே இல்லை. அதே மாதிரி ஆர்சிபியும் 2016 இருந்து இது வரைக்கும் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனதே இல்லை. அதனால 2 டீமோட ஃபேன்ஸுமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியாவது எங்க டீம் தான் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏங்க நாங்க இந்த மேட்சை வின் பண்ணி நாங்க ஃபைனலுக்கு போயிடுறோம், அதுக்கப்புறம் எலிமினேட்டர் மேட்ச்ல குஜராத்தும் மும்பை விளையாடுவாங்கல்ல, அந்த மேட்ச்ல குஜராத்தை வீழ்த்தி மும்பை குவாலிஃபை 2 விளையாடட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, குவாலிஃபை 2ல இதுக்கு முன்னாடி நீங்க மும்பை ஈஸியா வீழ்த்தினீங்களே, அதே மாதிரி நீங்க மும்பையை வீழ்த்திட்டு ஃபைனலுக்கு வந்துருங்க, நம்ம 2 பேர் ஃபைனல்ல போட்டி போட்டுக்கலாம்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு பொறுத்து பார்த்தா தாங்க தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ணி ஃபைனலுக்கு போவா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.